வாழ்க்கையில நெறைய பேருக்கு கஷ்டம் இருக்கும். சில பேருக்கு வேலை செய்ற இடத்துல பிரச்சனை இருக்கும். சில பேருக்கு மேலதிகாரியால டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். தொந்தரவு இருக்கும். பல இடங்களுக்கு நாங்க போறோம். பல இடங்கள்ல பல மக்கள பார்க்குறோம். ஆனா, யாருமே ஆன்மீகத்தில நேர்மையே இல்லாம இருக்காங்க. ஒண்ணு வியாபாரமா பண்றாங்க. இன்னொன்னு ஏமாத்துறாங்க. இன்னொன்னு ஃபோன் எடுக்காம விட்டுர்றாங்க. இன்னும் சில பேர் "இத நீ என்கிட்ட பரிகாரம் பண்ணல, அது பண்ணல, இது பண்ணலன்னா செத்துருவ. ஆக்சிடென்ட் ஆயிடும்" அப்படின்னு பயமுறுத்துறாங்களாம். ஏன் மக்கள் அப்படி ஏமாத்துறாங்கன்னு தான் புரியல. தெய்வங்களை மட்டுமே நம்புங்க. உங்க அம்மா, அப்பாவ நம்புங்க. உங்க மனைவிய நம்புங்க. உங்களுடைய பிள்ளைகள நம்புங்க. யாரையும் வாழ்க்கையில முழுமையா நம்பிடாதீங்க. குலதெய்வம், இஷ்ட தெய்வம், உங்க வீட்ல இறந்த ஆத்மாக்கள கூட நம்பலாம். உங்களுக்கு ஏதாவது உதவிகள் தேவைப்பட்டா, சேனல்ல கான்டாக்ட் பண்ணுங்க. உங்க சார்பா நாங்க போய் சில பரிகாரங்கள் செய்யும் பொழுது, அது கூட உங்களுக்கு ரிசல்ட்ட தரும். ஆனா, இதுக்கு சேவை கட்டணம் என்பது உண்டு. தேவைப்பட்டா அத பயன்படுத்திக்கங்க.